பிரியமானவர்களே, இதோ இந்த காலை வேளையில உங்களோடு கூட இடைபடுவதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை குறித்து தியானிப்போம். அந்நிய பாஷை என்றால் என்ன? இந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும்? ஏன் இன்று அநேக சபைகளில் இந்த அந்நிய பாஷை பேசப்படாமல் இருக்கிறது? அதன் முக்கியத்துவத்தை உணராமல் ஏன் சபைகள் என்று தன்னுடைய பொலிவை இழந்ததாய் இருக்கிறது, தன்னுடைய மகிமை இழந்ததாய் இருக்கிறது? அநேகருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அடிக்கடி ஒரே மாதிரியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடத்துல அந்நிய பாஷையின் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்துதான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இந்த காலை வேளையில அந்நிய பாஷை என்றால் என்ன என்கிறதான ஒரு கேள்விக்கு பதிலை இந்த இடத்துல பார்க்க விரும்புகிறோம். அந்நிய பாஷை என்பது ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு ஒரு மொழியை கொடுக்கிறார், ஒரு பாஷையை கொடுக்கிறார். நான் அவர்களோடு பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் பேசுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மோடு பேசுகிறது அந்நிய பாஷையின் மூலமாய் பேசுகிறார். நாம் தேவனோடு பேசுவதும் அந்நிய பாஷையில் பேசுவோம். அந்நிய பாஷை ஜெபம் என்று சொல்வோமானால், ஜெபம் என்பது ஒரு கான்வர்சேஷன். நான் அவரோடு பேசுவதும் அவர் என்னோடு பேசுவதும் தான் பிரேயர், ஜெபமாய் இருக்கிறது. விண்ணப்பங்களை ஏறெடுப்பதும் ஸ்தோத்திரங்களை எடுப்பதும் இதற்குள் அடங்கும். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2 சொல்லுகிறது, கர்த்தர் என்னோடு பேசினார், எழுந்து நில் என்று சொன்னார். அவர் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வந்து என்னை எழுந்து நிற்கும்படி செய்து பிறகு அவர் என்னோடு பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிறகு அவருடைய சத்தம் எனக்கு கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அப்படியாகவே எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்னால் எழுந்து நிற்க முடிகிறது. நான் காலூன்றி நிற்க செய்ததில்லை. பிறகு தேவன் என்னோடு பேசுவதை நான் கேட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனோடு பேசுவது வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது புரிகிறதா ஏன் அந்நிய பாஷையில் செபிக்க வேண்டும்? அந்நிய பாஷையில் செபிக்கிறவன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் தேவனிடத்தில் பேசுகிறான், அவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் என்பது என்ன? அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே நாம் தேவனோடு ஆவியிலே பேசுவதும் அவர் நம்மோடு பேசுவதும், இதுதான் ஜெபமாய் இருக்கிறது. இந்த கான்வர்சேஷன் தான் ஜெபமாய் இருக்கிறது. இன்று சபையில் அந்நிய பாஷை பேசுவது குறைந்து விட்டது. ஏனெனில் வேதத்தில் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர்ல சபையில் அந்நிய பாஷை பேசுவது 2 பேர் 3 பேர் மட்டில் அடங்கவும்
அதன் அர்த்தத்தை சொல்லாவிட்டால் பேசாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை கேட்டு 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 நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தேவனோடு பேசுவதை குறைத்து விட்டோம். நாம் தேவனோடு பேசுவதை ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனோடு பேசுவதை குறைத்து விட்டோம். இன்று அநேக இடங்களில் அநேகருடைய வாழ்க்கையில தேவன் என்னோடு பேசவில்லையே என்று கேட்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. காரணம் என்ன? நாம் ஆவியினாலே நிரம்பி, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி நம் ஆவியிலே ஜெபம் பண்ணுவதை மறந்துவிட்டோம். அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபம் பண்ணுவதை மறந்து விட்டதினாலே தேவன் நம்மோடு பேசுவதை மறந்துவிட்டோம். அப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சபையில் அந்நிய பாஷை பேசுவது ஒரு கட்டுப்பாடாக இருக்கலாம். அதிகமாக பேச தேவையில்ல, அதிகமான பேர் பேச தேவையில்ல, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை சபையில். ஆமாம், சபை கூடி வரும் பொழுது நான் அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருப்பேனா? அது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பக்தி விருத்தி உண்டாக, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய பாஷையில் பேசும் பொழுது தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆனால் தீர்க்க தரிசனத்தை பேசும் பொழுது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சபை கூடி வரும் பொழுது நாம் நமக்கு தெரிந்த பாஷையில் பேசுவது நன்று. ஆனால் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்தரங்கமாய் வாழ்க்கையில நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவு, நாம் தேவனோடு செலவழிக்கிற நேரம், தனிப்பட்ட வித ஜெபம், இது என்ன? அந்நிய பாஷையில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு, அந்நிய பாஷையை பேசுகிற ஒரு வாழ்வு. பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறான், நான் அநேக அந்நிய பாஷைகளை நான் பேசுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறேன். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அந்நிய பாஷை குறித்ததான ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் தமிழில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் என்னோட மூளையிலிருந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தேவைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சற்று அதை ஓரம் வைத்துவிட்டு, ஏன் ஜெபிக்கக்கூடாதா? தமிழில் ஜெபிக்கக்கூடாதா? என் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தக்கூடாதா? ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவைகளுக்காய் ஜெபிப்பதை பார்த்தால் நமக்காக, நம்முடைய உறவுகளுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய குறைகளை சொல்லலாம், நம்மளுடைய தேவைகளை சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்றால் அவர் எப்பொழுதும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி, யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு நேரமாய் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் நானும் என் தேவனும் பேசிக்கொள்கிறோம். ஒரு முதலமைச்சரை பேசும் பொழுது எவ்வளவாய் நம்ம நேரத்தை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், எவ்வளவாய் நேரத்தை ஒதுக்குகிறோம், எவ்வளவாய் ப்ரிப்பரேட்டரி ஒர்க்லாம் செய்கிறோம். அதே முதல்ல நம்ம அப்பாவோட பேசும் பொழுது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு டைமை செலக்ட் பண்ணிக்கிட்டு, யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத ஒரு நேரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு, அந்த நேரத்தில் நானும் தேவனும், அவரும் நானும், நாம் 2 பேர் மட்டும் உக்காந்து பா அப்படின்னு அந்நிய பாஷையில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறது நம்ம உணர முடிகிறது. நமக்குள் ஏற்படுகிற சமாதானமே நம்மை பாதுகாத்து நடத்துகிறது. அப்படியே இந்த நாளை உங்களை பிளஸ் பண்ணுறேன், உங்கள் குடும்பத்தை பிளஸ் பண்ணுறேன், வேலைகளை பிளஸ் பண்ணுறேன், உங்கள் பிஸ்னஸை பிளஸ் பண்ணுறேன். தேவனுடைய சமாதானம் பூரணமாக உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும்னு பிளஸ் பண்ணுறேன். இந்த நாள் நன்மை நாள். பிகாஸ் இஸ் குட், இஸ் லவ் endures ஃபார் எவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று வேதம் சொல்கிறது. ஒரு இடத்துல அவருடைய அன்பு நம்மை தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படியே எங்கள் வாழ்க்கையில் உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையில் பேசினா என்ன பலன் உண்டு என்று அநேகர் கேட்கலாம். ஆம், அநேக பலன் உண்டு, அநேக ஆவிக்குரிய, அது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஆவியானவரோடு நாமும் பேசிக்கொள்ளும் பொழுது அநேக ரகசியங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. அநேக தடைகள் உடைக்கப்படலாம், அநேக தாமதங்கள் சீராகலாம்.
ஒழுங்கின்மையான வாழ்க்கை நேராகலாம், ஒரு அலைன் ஆகும். அநேக நன்மைகள் உண்டு. ஆனால் நானும் தேவனோடும் அப்பாவும் நானும் நீங்களும் அப்பாவும் பேசுகிற அந்த ஒரு டைம் இட்ஸ் த மோஸ்ட் ப்ரீசியஸ் டைம். அப்படியாய் நீங்களும் நானும் நேரத்தை ஒதுக்கி அப்பாவோட பேசுவோம். அப்பா நம்ம கூட பேசுவார். நம்முடைய வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள் நடக்க, ஒருவரும் தடை செய்யாதபடிக்கு, ஒருவரும் தடை செய்ய முடியாத இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.